கான்ஷியஸா இருக்காங்க. அம்மா பேசுமா, அம்மா பேசுமா, என்கிட்ட பேசுமா. நான் ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. அம்மா எனக்கு உன்னை விட்ட வேற யாருமா இருக்கா? அம்மா உன்னை விட்ட வேற யாருமா இருக்கா? அம்மா என்கிட்ட பேசுமா. அம்மா அம்மா பேசுமா. மிஸ்டர் ஆர்கே, நீங்க தான் இந்த ஹாஸ்பிட்டல் எம்டி. நீங்க தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, அதை ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கேசட்ல உங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை உங்க அம்மா கேட்டா அவங்களுக்கு நினைவு திரும்பிடும்னு சொல்றீங்களே, ஆஸ் எ டாக்டர் என்னால ஒத்துக்க முடியல. இல்ல டாக்டர், நீங்க சயின்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் இமோஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். 5 வயசுல எங்க அம்மா என்ன லண்டனுக்கு படிக்க அமிச்சிட்டாங்க. 21 வயசுல தான் நான் திரும்பி வந்தேன். அப்பப்போ லீவ்ல தான் எங்க அம்மாவே நான் பார்ப்பேன். ஒரு 4 வருஷமா தான் எங்க அம்மாவோட சேர்ந்து வாழ்றேன் டாக்டர். இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 40 வருஷமா தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு டாக்டர். என் குரலை கேட்டா நிச்சயமா எங்க அம்மா என் கூட பேசுவாங்க. ப்ளீஸ் டாக்டர். ஓகே மிஸ்டர் ஆர்கே, ப்ளீஸ் உங்க ஃபீலிங்ஸ் நாங்க மதிக்கிறோம். பேசுமா, பேசுமா. நான் ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. எனக்கு ஒண்ணு விட்ட வேற யாருமா இருக்கா? என்கிட்ட பேசுமா. ஒண்ணு விட்ட வேற யாருமா இருக்கா? அம்மா என்கிட்ட பேசுமா. என்கிட்ட பேசுமா. பேசுமா. ராமகிருஷ்ணா. மா 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 மா. ராமகிருஷ்ணா, நீ லண்டன்லயும் நான் இங்கேயும் இருக்கிறது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. உங்க அப்பாவை ஊரறிய புருஷன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நான் உன்னை லண்டனுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கு காரணம் உனக்கு உங்க அப்பா ஞாபகம் வரக்கூடாதுன்னு தான். வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதுடா ராமகிருஷ்ணா. ஆனா அம்மா மட்டும் தப்பில்லை, அதை மட்டும் என்னைக்கும் மனசுல வச்சுக்கடா என் கண்ணு. ராமகிருஷ்ணா, இப்பெல்லாம் ஏன்னு தெரியல, எங்கே நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேணும்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. அப்படி நடக்கக்கூடாது, ஆனா நடந்துட்டா? ராமகிருஷ்ணா, அம்மாவே உலகம்னு நினைச்சிட்டு இருக்க உனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு தனிமை வந்துடும். அந்த தனிமையை தாங்க முடியாம நான் அடிக்கடி உனக்கு சொல்ற மாதிரி உன் மனசு சொந்த பந்தத்துக்காக ஏங்கும். அப்படி நான் உன்னை விட்டு போயிட்டா, இந்த டைரியோட கடைசி பக்கத்துல நான் ஒரு அட்ரஸ் எழுதி வச்சிருக்கேன். அந்த கிராமத்துக்கு போ. படிச்ச ஆர்கேயா போகாதேப்பா, படிப்பறிவில்லாத ராமகிருஷ்ணனா போ. பணக்கார ஆர்கேயா போகாத, ஏழை ராமகிருஷ்ணனா போப்பா. அம்மா. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓவர். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதா முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவோட பிரிவுக்கு அப்புறம் உறவு தான் பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் அமைதி தேவைப்படுது. வெளியூருக்கு போயிட்டு வரலான் இருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் தான் இந்த கம்பெனியை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் யாரும் என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். நானே அப்பப்போ உங்களோட டச்சில் இருக்கேன். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சார், கனடா இஸ் a nice place. உங்கள் மன அமைதிக்கு அது ரொம்ப உதவும். Sir, why don't you go to Norway? Best place to stay. Sir, I suggest New Zealand or Switzerland. இல்லை, நான் ஒரு கிராமத்துக்கு போகிறேன். பெய்யும் மாலம்மா பெய்யும் மாலோ, பெய்யும் மாலம்மா பெய்யும் மாலோ,
வந்துருவேன் உன் புருஷன் கோவக்காரன் புள்ள உள்ள வச்சு வள மாட்டா இன்னைக்கு சண்டையில யாரா ஜெயிப்பா? வேற யாரா ஜெயிப்பா? நம்ம ராமசாமி தான் ஜெயிப்பாரு. சரி சரி நீ சீக்கிரம் குடிக்கடா, போட்டி ஆரம்பிக்க போறாங்கல்ல. டேய் என்னடா மாடு மேய்க்க போகாம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? லீவ் விட்டீங்களா? ஏன் நாங்க சண்டை பார்க்க வேணாமா? எப்பா எனக்கு ஒரு டீ போடுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு டீ. டீ கொடுங்க நல்லா கேட்க வேண்டியதானே. ஏதோ ஓசியில வாங்கி குடிக்கிற மாதிரி டீ கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல ஒரு டீ வேணும். ஆமா நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், திருவிழாவுக்குள்ள பையன் கையுமா சுத்திட்டு இல்லையே, யாரு நீ? மெட்ராஸ்ல இருந்து வரேன், நான் ஒரு அனாதை. மச்சான் அந்த டீயை குடி. என்ன மச்சான் உடனே தயக்கிற? அனாதைன்னு சொன்னில்ல, இந்த டீயை குடிச்சிட்டு மச்சா இருக்காங்கிற நினைப்புல மரத்தடியில போய் படுத்துங்க, நிம்மதியா தூக்கம் வரும். எனக்கு இன்னொரு டீயை போடப்பா. உன் பேர் என்ன? ராமகிருஷ்ணன். என் பேரு பாவநாசம். வாங்கடா போலாம். வாடா வாடா பாவநாசம், சண்டை பார்க்க வரல? போங்கப்பா வர்றேன். டீ குடிப்பா, சண்டை பார்க்க போ. இதோ நீங்கள் ஆவலோட எதிர்பார்க்கும். மாமா மானத்தை காப்பாத்துறியா? மானத்தை மட்டும் இல்ல ஏக்கா, உன் பொண்ணையும் சேர்த்து காப்பாத்துவேன்னு சொல்லு. டேய், நம்ம குடும்ப கௌரவத்தை முதல்ல போய் காப்பாத்துறத பாரு போ. ஏதாயி கொஞ்சம் வழி. இப்படி வா மச்சான். அந்த போறாங்கல்ல அவங்க தான் ராமசாமி ஐயா, இந்த ஊருக்கே பெரியவங்க. அண்ணே நீ இங்கதான் இருக்கியா? இது என் தங்கச்சி பவளக்குடி. ஹலோ. டான்ஸ் பின்னிரும். நேத்து குறத்தியாட்ட பாத்திருப்பியா? ஆமா, இது யாருண்ணே? ராமகிருஷ்ணன், பட்டணத்துல இருந்து வந்திருக்கான்.